அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கிட்டோன்னா பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாசிக்கயிறு பாசி படியும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்த நேரங்களில் நம்ம தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து நம்மளுடைய சேனலில் இப்போ தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வீடியோ போட்டுட்டு வரேன். இதில் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த நாட்களில் மாற்றலாம் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களுக்கு மேலே சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த நாள் ஒத்து வருதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த நாளில் நீங்கள் மாற்றி கட்டிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 18ஆம் தேதி, மாசி மாதத்தின் 6ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்கு உண்டான 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. மாதம் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனம் சிறப்பு வாய்ந்ததுனாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாசி மாதம்ங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம். பிறைச்சந்திரனை சிவபெருமான் சூடி இருக்கிறதுனால இந்த 3ஆம் பிறையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் ஏலக்காய் 5 ரூபாய் காசு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். நைட்டுக்குள்ளே செய்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அதே போல் இரவுக்குள்ளார கையில் ஒரு மேஜிக்கல் நம்பர்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, இதன் மூலமாக உங்களுக்கு மூட்டை மூட்டையாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மாலை 5 மணியிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளார ஒரு சூட்சமமான தீபத்தை வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைங்க. இதன் மூலமாக நிம்மதி, அமைதி, அதே போல் செல்வ செழிப்பு, குழந்தைங்களோட படிப்பு, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் மேலே சொன்ன அந்த தாலிக்கயிறு வீடியோவோடு சேர்த்து இந்த 3 வீடியோனுடைய லிங்க்குமே கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து 1-2வது செய்யுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே பிறைச்சந்திர தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டிருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரிசனம் இருக்கிறதே மறந்து போயிருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் மொட்டை மாடியில் நின்று பார்த்தா கூட எனக்கு தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக இருக்குது, மேலும் மேகமூட்டமாக இருக்குது, நிலவே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. அதாவது நிலவு தெரிஞ்சு பார்க்க மறந்துட்டாலும் சரி, இல்லை நிலவே தெரியாது மிஸ் பண்ணிட்டோம், வழக்கம் போல் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்னே சொல்லலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இதையும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீரும் ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி ஒரு பேனாவும் தான் தேவைப்படுது. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதா பாக்கின்னு இருக்கும் இல்லையா, அப்போ இயல்பாகவே நம்மளுடைய மனசு லேசாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. அது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுண்டு விரலுக்கு கொஞ்சம் கீழே, இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இங்கே ஒரு ஸ்பைரல் சிம்பல் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரியது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மன நிம்மதியும் பணப்புழக்கத்தையும் இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பௌர்ணமி திதி அன்றைக்கும் 3ஆம் பிறை தரிசனம் அன்றைக்கும் இந்த சிம்பலை நம்ம சேனலில் சொல்கிறதுக்கு நான் மறக்கிறதே கிடையாது. புதுசாக இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை இந்த இடத்துல நம்ம வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சிம்பிள் அந்த டம்ளர் மேலே படுற மாதிரி இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிரசன்ட் மூன் மேஜிக் பிகின் நவ், கிரசன்ட் மூன் மேஜிக் பிகின் நவ், கிரசன்ட் மூன் மேஜிக் பிகின் நவ், இந்த ஒரு வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள். இந்த 3ஆம் பிறையானது எனது வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தட்டும், மேஜிக்கில் நடத்தி காட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது ஒரு 3 முறை சொல்லி முடித்த பிறகு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குது. அதே போல் பணப்புழக்கமும் அதிகரிச்சிருச்சு, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதாவது நிலவு இன்றைக்கி பார்த்துருந்தா என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இதுக்கு முந்தைய பதிவுகள் எல்லாம் சொன்னனோ அந்த பலன்கள் எல்லாம்
உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த மேஜிக் பிகின்னவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்டு தான். கிரெசன்ட் மூன் அப்படிங்கிறது பிறை நிலவு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த நாளில் நிலவு பார்க்கல, தீபம் ஏற்றல, எந்த ஒரு பண கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு ரெமெடி நம்ம எடுத்துக்கல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இதையாவது நம்ம சொல்லிட்டு சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தி இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு தூங்குறதே வந்து நமக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு தான் நம்ம இந்த வார்த்தைகளையும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மேலும் இந்த சிம்பிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணீரை வந்து சக்தி வாய்ந்ததாக மாற்றியிருக்கோம். இந்த தண்ணீரை நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்குவதன் மூலமாக நம்மளும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக வந்து மாறிடுவோம். இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் வராத மாதிரியும் பார்த்துக்குவோம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு வந்துடும். மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும். அவசியமாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.